ஆதிலட்சுமி அவங்க அப்பா கிட்ட போய் நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அவரும் இந்த லவ் மேட்டர் பத்தி பேசணும்னு தனியா கூட்டிட்டு போறாரு. அப்ப கார் டிரைவர் வரதை பார்த்துட்டு நீ அங்கேயே நில்லுன்னு சொல்றாங்க. இல்ல நான் இவரை தான் லவ் பண்றேன் அப்படின்னு ஆதிலட்சுமி சொல்றாங்க. என்னது இவனையா லவ் பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பாக்குறாரு. ஆமா நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றாரு. ப்ளீஸ்ப்பா எனக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆதிலட்சுமிக்கு ஜோதி லட்சுமின்னு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுறாங்க. அப்பா என் லவ் மேட்டருக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கே உங்க வீட்ல இருந்து வந்து ஆதிலட்சுமியோ பொண்ணு கேட்க சொல்லி சொல்றாரு. ஆதிலட்சுமியோ ஜோதி லட்சுமியோ ஒரு சின்ன சண்டைனால ஒரு வருஷமா பேசாம இருப்பாங்க. இப்ப பேச சொல்லி கேக்குறாங்க. ஆனா இவங்க பேசல. நாங்க நேர்ல மீட் பண்ணும்போது பேசிக்கிறோம்னு சொல்றாங்க. உன் பொண்ணு லவ் பண்ணிட்டா நீ யார வேணா கல்யாணம் பண்ணி வைப்பியா? இதுக்காகவா நாங்க எல்லாம் சேர்ந்து உன தலைவரா வச்சிட்டு இருக்கோம்? போய் டிரைவரை போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றியே, இந்த ஊர் உன்னை எவ்வளவு கேவலமா பேசும், ஒழுங்கா அவங்க ரெண்டு பேர் கதையை முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ஆதியோட அப்பா இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி என் கார் டிரைவர் காரை திருடிட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆதி குளிக்கும் போது கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்காக தண்ணியில கரண்ட் பாஸ் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஆதி பொண்ணு இல்லையா, அதனால அவகிட்ட ஒரு வாட்டி கேட்கலான்னு, சப்போஸ் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நீ என்ன பண்ணிருப்பேன்னு கேட்கிறாரு. நான் வந்து ஓடி போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல, நீ ஒன்னும் ஓடி போ தேவல, போய் குளிச்சுட்டு வாமா அப்படின்னு அவங்க கையில மொத்தம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. ஆதி உள்ள குளிக்க வராங்க. அப்போ அவங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிடுது. இப்போ ஜோதி ஃபோன் பண்ணி நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், ஆதி கிட்ட சொல்லாதீங்க, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு திடீர்னு வராங்க. இதனால அவர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஆதி வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கிறதா அவங்க அப்பா சொல்லிடுறாரு. ஜோதி கிட்ட வந்து நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. ஜோதி ஃப்ரெண்டு வந்து எனக்கு என்னமோ இங்க தப்பா நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஜோதி கூட வந்த பரணியை தான் அவங்க லவ் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கூட்டு போய் அவரை செமையா அடிக்கிறாங்க. ஜோதி அவங்க அப்பா கிட்ட பரணி அடிக்காதீங்க, நான் ஒன்னும் அவனை லவ் பண்ணல, நான் பிலோலெபியை தான் லவ் பண்றேன்னு சொல்றாங்க. ஆமா நாங்க ரெண்டு பேரும் லெஸ்பியன் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. ஆதி பாத்ரூம்ல வழிக்கு வந்து இறந்துட்டதா எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. இதனால ஜோதி அவங்க தங்கச்சி நினைச்சு ரொம்பவே அழறாங்க. ஆதி லவ் பண்ண டிரைவரும் கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டதா போலீஸ் சொல்றாங்க. பிலோலெபியா இப்போ அவங்க அப்பா ஒழுங்கா ஊரை விட்டு போயிடு, இல்லைன்னா உனக்கு இதே நிலைமைன்னு மிரட்டுறாரு. ஜோதி அவங்க அப்பா கிட்ட ப்ளீஸ் பா தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து அனுப்பிடுங்க, நான் எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கேன், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, இல்லனா ஆதிக்கு பண்ண மாதிரி எனக்கும் பண்ணிடுங்க ப்ளீஸ் பா, என்னால முடியலன்னு ரொம்ப கெஞ்சி அழறாங்க. ஜோதி அவங்க அப்பா கையை பிடிக்கும் போது இவருக்கு ஆதிலட்சுமி ஞாபகம் வருது. கடைசியா இவர் அவங்க கையை தான் பிடிச்சிருப்பாரு. அதனால இவங்க போகட்டும் அப்படின்னு விட்டுடுறாரு. ஜோதி அவங்க ஃப்ரெண்டு கூட போறதை பார்த்து ஆளுங்க ஓடி வராங்க. அவங்களை தடுத்து நிறுத்திடுறாரு. ஜோதியோட அப்பாக்கு ஃபில்ல போய் கால் பண்ணி நானும் உங்க பொண்ணு லவ் பண்ணல, பரணி உங்க பொண்ணு தான் லவ் பண்றாங்க, அவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க சந்தோஷமா வாழட்டும்.